இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவேல் 2 அதிகாரம் 26 வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்பதே. இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் தேவ ஜனங்களின் ஆசீர்வாதங்களை பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னை விட்டு தூரமாக போனது நிமித்தமாக அவர்களின் விளைச்சல்களை வெட்டுக்கிளி போன்றவைகள் அழித்து போட்டன. மறுபடியுமாக தம்முடைய ஜனங்களை தன்னிடத்தில் திரும்பி வரும்படி சொல்லுகிற கர்த்தர் தக்க சமயத்தில் முன்மாரி மற்றும் பின்மாரியின் மழையை வருஷிக்க பண்ணுவேன். சந்தித்த நாச மோசங்களை வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்லாது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறார். பிரியமானவர்களே, நம்மை மறுபடியுமாக ஆசீர்வதித்து சம்பூரணமாக நடத்துவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்போது தேவனுடைய கிருபையும் வல்லமையும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து நடத்துகிறதாயிருக்கிறது. தேவனுடைய கரம் நம்மீது இருக்கும்போது எல்லா விதத்திலும் நமக்கு ஆசீர்வாதம்தான். நாம் எதையெல்லாம் இழந்து போனோமோ, நம்மை நாசமாக்கி போட்டவைகளை நாம் திரும்ப பெறும்படிக்கு வாக்கு கொடுக்கிற கர்த்தரை இந்த புதிய மாதத்தில் நோக்கி பார்ப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த புதிய மாதத்திலும் எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்தி அருளும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.